இல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவே. நன்றி நன்றி என்று நான் நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீர் ஐயா. ஆமென். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீர் ஐயா. மீண்டும் மீண்டும் ஜீவனை கொடுத்து வாழ வைத்தீர் ஐயா. மீண்டும் மீண்டும் ஜீவனை கொடுத்து வாழ வைத்தீர் ஐயா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவே. நன்றி 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 என்று சொல்லி நான் நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு தாரும், எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. திருவிருந்திருக்கிறது. அதற்கு பிற்பாடு உங்கள் எல்லாருக்கும் ஆகாரம் ஆயத்தமாக இருக்கிறது. அது நம்முடைய சபையை சேர்ந்தான அன்பு சகோதரி அவர்கள் அதை செய்து, என்ன பெயரை யாருக்கும் சொல்லாதீங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாத வாக்குத்தத்தம், தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்ற ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை வைத்தார். நான் 1ஆம் தேதி காலையில் கேட்டேன், எல்லா தேவனுடைய இது என்ன வாக்குத்தத்தமானேன். எல்லாருக்கும் முழிச்சாங்க. வாக்குத்தத்தமா இது? நீங்கள் நான் கேட்டேன், ஆமாம் நான் இது வாக்குத்தத்த வசனமா? இது வாக்குத்தத்த வசனமா? ஒன்றுமே தெரியல. வாக்குத்தத்த வசனம் போலவே இல்லை. தேவன் நமக்கு அருளிய வேதத்தில் இருக்கிற அத்தனை வார்த்தைகளும் வசனங்களும் வாக்குத்தத்தங்கள் தான். அல்லேலூயா. ஒரு வார்த்தை கூட வாக்குத்தத்தம் இல்லாத வார்த்தை இல்லை. எல்லாமே நமக்கு நான் அடிக்கடி சிந்திப்பேன். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள் மட்டும்தான் வாக்குத்தத்தம் நினைக்கக்கூடாது. அதற்கு அடுத்து இருக்கிற 69 வசனங்கள் இருக்கிறதே, அதுவும் நமக்கு எச்சரிப்புக்கான வாக்குத்தத்தங்கள். அல்லேலூயா. நம்ம எச்சரித்து நம்மை சரியாக இருக்கணும். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நாம் சொந்தமாக்கி கொண்டு அவருக்கென்று நாம் பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள். ஆண்டபடியினால இந்த 14 தான் எனக்கு வேணும், மீதி இருக்கிறதெல்லாம் வேண்டான்னு யாரும் விட்டுடக்கூடாது. மீதி இருக்கிறது தான் மிக முக்கியமாக நேர்த்தியாக படிக்கணும். இந்த மேலே இருக்கிற 14 வசனங்களை மட்டும் படிச்சுட்டு இது போதும் என்று நினைக்கக்கூடாது. நினைப்பீங்களா? அதற்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களை வாசித்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு வசனமும் நம்மை உணர்த்துகிற சாட்டையால் அடிக்கிற வசனங்களாக இருக்கும். இயேசு கிறிஸ்து எப்படி சாட்டையை கொண்டு அடித்தார்களோ உண்மை விசுவாசிகளுக்கு அது உரைக்கும். உண்மை விசுவாசிகள் அந்த வார்த்தைகளை தங்களுக்கென்று எடுத்துக்கொள்வார்கள். சாதாரணமாக இருக்குது. இதெல்லாம் எதுக்கு? ஐயோ இவ்வளவு சாபம் சொல்லியிருக்கிறதே, இவ்வளவு கோபம், ஆண்டவர் கோபமாக இருக்கிறாரு என்று ஆண்டவரை உண்மையை பின்பற்றாதவர்கள் அந்த வசனங்கள் அப்படியே படிக்க மாட்டாங்க. ஐயோ இவ்வளவு சாபம்னு சொல்லிவிட்டு, அது சாபம் அல்ல. சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறவர். சாபம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள் அவைகள். வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும் 14 வசனங்களில் அடக்கி மீதியுள்ள வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால்
சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளில் காணப்படுகிற சாபங்களும் தேவனுடைய கோபங்களும் நம்மீது பலிக்கக்கூடாது என்பதற்காக கர்த்தர் மிகவும் எச்சரிக்கையாய் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமாம், ஒவ்வொரு கார்டனுக்கு போகும்போதும் எச்சரிக்கை, பூக்களை தொடாதீர்கள் என்று போட்டிருக்கோம். பூக்களை, செடிகளை செடிகளை தொடாதீர்கள், பூக்களை தொடாதீர்கள். ஏன் தொடணும்? பூக்களை பறிக்காதீர்கள், செடிகளை தொடாதீர்கள், புல் மீது நடக்காதீர்கள் என்று போட்டிருப்பாங்க. எதற்கது? ஒரு எச்சரிப்பு. ஏன்? நமக்காகத்தான் அது உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ தொட்டால் தண்டனை கிடைக்கும், பறித்தால் தண்டனை கிடைக்கும், மிதித்தால் தண்டனை கிடைக்கும். எனவே அந்த தண்டனையிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வசனங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. எனவே கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் நமக்கு நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற வசனங்கள் அத்தனையும் நமக்கு படிப்பினையாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர, பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் தவிர, அவைகள் நம்மை கீழே தள்ளுவதற்கோ நம்மை கரைப்படுத்தி ஒன்றுமில்லாமல் மாற்றுவதற்கோ அல்ல. ஆனபடினாலே வேதத்தை எப்பொழுதும் நீங்கள் மிகுந்த ஜாக்கிரதையோடும் கவனத்தோடும் படித்து எல்லா வசனங்களையும் சொந்தமாக்கி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இந்த மாதத்தில் தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்ன ஒரு தோட்டத்தை உருவாக்கினார். உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதில். அல்லேலூயா. இந்த மாதத்தில் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின தேவரூபனை, உங்கள் பேரை சொல்லிக்கணும், தேவரூபனை அதிலே வைத்தார். இப்போ எப்படி இருக்குது? வாக்குத்தத்தமாக இருக்குதா இல்லையா? அன்றைக்கு ஆதாமை வைத்தார், இன்றைக்கு யாரை வைக்கிறார்? என்னை சொல்லுங்கள், எங்களை இல்லை. இந்த மாதத்தில் அவர் உண்டாக்கின தோட்டத்தில் கர்த்தர் யாரை கொண்டு போய் வைக்கிறாரு? அந்த தோட்டம் எப்படிப்பட்ட தோட்டம்? அற்புதமான ஒரு தோட்டம். அந்த ஏதேன் என்ற அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் தெரியுமா? ஏதேன் என்று சொன்னால் ப்ளசன்ட் என்று சொன்னால் இனிமையான. ஆமென். இனிமையான ஒரு தோட்டம். ஆண்டவருக்கு மட்டுமல்ல, அது எனக்கு இனிமையாக இருக்கிறது. நான் உருவாக்கின மனிதனுக்கும் அது இனிமையாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நான் தெரிந்து கொண்ட மனிதனுக்கும் அது இனிமையாக இருக்க வேண்டும். அப்படியானால் இந்த 8ஆம் மாதத்தில் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் இனிமை வர வேண்டும். ஆமென். தனிமையில் இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் இனிமை வர வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். கசப்பாக இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் கசப்புள்ளவர்களாக இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் விரக்தி உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படாதவர்களாக இருக்கக்கூடாது. எனவே இந்த 8ஆம் மாதத்தில் ஆண்டவர் ஒரு இனிமையான தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டத்திற்குள்ளே யாரை வைக்கிறார்? அது இனிமையான தோட்டம். 2வது, ஆண்டவருடைய மனதிற்கு உகந்த இடம். ஆமென். அவர் எல்லாவற்றையும் 6 நாளில் சிருஷ்டித்து எல்லாவற்றையும் பார்த்தார். எல்லாம் அவருக்கு எப்படி இருந்தது? கசப்பாக இருந்தது. எல்லாம் அவருக்கு எப்படி இருந்தது? அப்படி சொல்லலையே பைபிள். எல்லாம் எப்படி இருந்தது? அங்கே சொன்னாங்களே யாரோ, நன்றாய் இருந்தது. ஆமென். அவருடைய பார்வைக்கு எல்லாமே எப்படி இருந்தது? நன்றாய் இருந்தது. எதுவுமே அவருக்கு தீமையாக தெரியல. அவர் உருவாக்கின அத்தனை சிருஷ்டிகளும், அவர் உருவாக்கின அத்தனை 6 நாளும் அவர் சிருஷ்டித்த அத்தனை காரியங்களையும் அவர் பார்க்கிற போது நன்றாய் இருந்தது என்று கண்டார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு உகந்த, அவருடைய மனதிற்கு உகந்ததாக இருந்தபடியினாலே அவர் நன்றாய் இருக்கிறது என்று சொன்னார். இந்த மாதத்திலேயும் கர்த்தர் உங்களையும் என்னையும்
அவருக்கு உகந்த இடத்திலே கொண்டு வந்து எதற்காக வைக்கிறார்? நன்றாயிருப்பதற்காக. சொல்ல பக்கத்தில், நன்றாயிருப்பதற்காக. நன்றாயிருப்பதற்காக உங்களையும் என்னையும் கர்த்தர் தாம் உண்டாக்கின ஏதேன் தோட்டத்திலே வைக்கிறார். நீங்கள் நான் எப்படி இருக்கணும்? நன்றாய் இருக்கணும். நன்றாய் கெட்டு போகக்கூடாது. ஆமென். ஒருவரும் கெட்டு போக வேதம் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், ஆமென், அவன் எதை என்ன செய்யக்கூடாது? நீங்கள் நான் என்ன செய்யக்கூடாது? கெட்டு போகக்கூடாது. நன்றாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை நன்றாய் இருக்க வேண்டும். குடும்பம் நன்றாய் இருக்க வேண்டும். பிள்ளைகள் நன்றாய் இருக்க வேண்டும். தொழில் நன்றாய் இருக்க வேண்டும். கையிட்டு செய்கிற காரியங்கள் நன்றாய் இருக்க வேண்டும். சரீரம் நன்றாய் இருக்க வேண்டும். ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் நன்றாய் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் அவர் மனதிற்கு உகந்த ஏதேன், அவருடைய மனதிற்கு உகந்த இடம். பிரைஸ் தி லார்ட். அடுத்து என்ன சொல்லுகிறது? ப்ளஸ்ஸர். ப்ளசண்ட் மாத்திரமல்ல, ப்ளஸ்ஸர் என்று வேதம் சொல்லுகிறது. ப்ளஸ்ஸர் என்று சொன்னால், ஏதேன் என்ற அந்த வார்த்தைக்கு என்னங்க? ப்ளஸ்ஸர். ப்ளஸ்ஸர் என்று சொன்னால் பிரியம். ப்ளஸ்ஸர் என்று சொன்னால் என்னதுங்க? பிரியம். ஆண்டவர் இந்த மாதத்தில் 8ஆம் மாதத்தில் தமக்கு பிரியமான இடத்துல உங்களை வைக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதத்தில் உங்களை எங்கே வைக்கிறார்? அவருக்கு பிரியம். பக்கத்தில் இந்த மாதத்தில் கர்த்தர் அவருக்கு பிரியமான இடத்துல உங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு பிரியமில்லாத இடத்துல உங்களை வைக்க கர்த்தர் விரும்பவில்லை. அவருக்கு பிரியமில்லாத இடத்திற்கு நீங்கள் போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்பவில்லை. அவருக்கு பிரியமில்லாத இடத்திலே நீங்கள் உட்கார வேண்டும் என்று கர்த்தர் விரும்பவில்லை. அவருக்கு பிரியமில்லாத இடத்திலே நீங்கள் தங்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பவில்லை. அவருக்கு பிரியமான இடத்துல, அவருக்கு பிரியமான ஸ்தானத்தில் கர்த்தர் உங்களை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமாக இருக்கிற ஒரு இடம்னா அவர் எவ்வளவு அதிகமாக நேசிக்கிறார் என்று பொருள். எவ்வளவு அதிகமாக உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறபடினால தான் தமக்கு பிரியமான இடத்துல அவர் நம்மை கொண்டு வந்து வைக்கிறார். அப்படியானால் இது வாக்குத்தத்தமாக இல்லையா? அல்லேலூயா. முதல்ல நீங்கள் படிக்கும்போது இது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்காது? என்ன ஐயா இப்படி ஒரு வசனம் போட்டிருக்கிறாரு, இது வாக்குத்தத்தமா என்று நீங்கள் கேள்விகளோடு இருந்திருப்பீங்க. எத்தனை பேர் அப்படி கேள்வியோடு இருந்தீங்க? கையை வைத்துங்க. அப்போ உங்கள் வாக்குத்தத்தம் முதல்ல உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? புரியல, ஆனால் வாக்குத்தத்தம் ஐயா சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். நான் சொல்லங்க, கர்த்தர் சொல்லிவிட்டார். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் எனக்கு தராத எந்த வார்த்தையும் நான் உங்களுக்கு தரவே மாட்டேன். கர்த்தர் எனக்கு சொல்லாத எந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். திடீரென்று ஒரு நாள் ஒரு ஃபோன் வந்தது. ஐயா, நாங்கள் மிகவும் கவலையோடு கண்ணீரோடும் இருக்கிறோம். ஏம்மா, இந்த வருஷம் ஆரம்பத்திலே நீங்கள் சொன்னீங்கயா வாக்குத்தத்தத்தை கொடுத்து, திடீரென்று பூகம்பங்கள் வரும், நான் விரும்பாத காரியங்கள் நேரிடும், சம்பவிக்கும், எல்லாம் தலைகீழாக மாறுகிற ஒரு சூழ்நிலை வரும் என்று சொன்னீங்க. அது அப்படியே நடந்துடுச்சு. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு புரியல. எங்களுக்கு மனது மிகவும் வேதனையாக இருக்கிறது. ஆற்ற முடியாத துயரத்தோடு, அளவில்லாத துக்கத்தோடு ஒரு சகோதரி ஃபோன் பண்ணுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு இடத்துலேருந்து ஒரு ஃபோன் வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு கவலை, அவ்வளோ வேதனை. அதற்காக நான் என்ன சொன்னேன்? நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும் என்று ஒத்த மனிதனை அந்த வாக்கு தத்தத்தில் போட்டு, அவன் தன் முழங்கால் படியிட்டு தன் கரங்களை விரித்து கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற அந்த படத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்க. வாக்கு தத்த அட்டையில் அது இருக்குதா இல்லையா? இருக்கிறது. கர்த்தருக்கு வாக்கு தத்த வசனம் என்ன?
1ஆம் தேதி சொல்லப்பட்ட வாக்குத்தத்த வசனம் என்ன தெரியாது? சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்கம்மா, ஒருத்தர் மட்டும் சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். தேவரீர் இல்லை, கோபி சொல்கிறார், சொல்லுங்க. ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். கோபி அருமை. அவர் இந்த வாக்குத்தத்தமெல்லாம் பிரேம் போட்டு கொண்டு வந்து வச்சுருக்காங்கல்ல, அத்தனை வசனங்களையும் பிரேம் போட்டு கொண்டு வந்து வச்சது கோபி தான், சகோதரர் கோபி அவர்கள் தான். அவருக்கு ஒரு கரங்கள் தட்டலாமா? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதுக்கு பாருங்கள் எவ்வளோ அருமையாக வாக்குத்தத்தத்தை சொல்கிறார். அவர் ஆலயத்திற்கு சரியாக வரக்கூடிய சூழ்நிலைகள் அமையலை, ஆனாலும் அந்த வாக்குத்தத்த வசனத்தை மனதில் அப்படியே பதித்து வச்சிருக்கிறார். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து என்று சொன்னால் விடுதலையாக்கி என்று பொருள். ஏன் விடுதலையாக்கணும்? சம்திங், ஏதோ ஒன்று வருகிறது, ஏதோ ஒன்று புறப்பட போகிறது, ஏதோ ஒரு காரியம் சம்பவிக்க போகிறது, ஏதோ ஒரு பிரிவு உண்டாக்கப் போகிறது, ஏதோ ஒரு காரியம் நடக்கப் போகிறது என்பதை கர்த்தர் முன்கூட்டி அடியானுக்கு அறிவித்தார். அல்லேலூயா. நான் தீர்க்கதரிசி அல்ல, ஆனால் அவ்வப்பொழுது சொல்லுவேன். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிற போது அதை நீங்கள் தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதனால் இந்த மாதத்தில் பிரியமே எனக்கு கடந்த காலங்களில் என் வாழ்க்கை எனக்கு பிரியமில்லை, என் தொழில் எனக்கு பிரியமில்லை, என் வீடு எனக்கு பிரியமில்லை, என் பிள்ளைகள் எனக்கு பிரியமில்லை, என் காரியங்கள் எனக்கு பிரியமில்லை, நான் செய்கிறதே எனக்கு பிரியமில்லை, நான் பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, உங்களுக்குத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை தமக்கு பிரியமான இடத்திலே வைக்கிறார். யாரெல்லாம் இதை சொல்லி கொண்டிருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அப்படி பேசிக்கொண்டிருக்கிற உங்களைத்தான் கர்த்தர் இந்த மாதத்தில் தமக்கு பிரியமான இடத்திலே வைக்கிறார். தமக்கு பிரியமான இடத்திலே அல்ல, அவருக்கு பிரியமானதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். விட்டுட்டீங்க, அவருக்கு பிரியமானதை செய்ய நீங்கள் விட்டுட்டீங்க தம்பி, நீங்கள் விட்டுட்டீங்க தம்பி. அவர் உங்களுக்கு பிரியமான ஒரு இடத்தை கொடுத்து பிரியமான காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி இருந்த காரியத்தை நீங்கள் செய்ய தவறி இருக்கிறீர்கள். ஆனாலும் கர்த்தர் உங்களை நேசித்து பிரியமான இடத்துல வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. பிரியமான இடத்துல இருக்கணும். ஆண்டவர் வெறுப்பான இடத்துல உங்களை வைக்கல, வெறுத்து தள்ளுகிற இடத்தை கர்த்தர் உங்களுக்கு தரவில்லை. நீங்கள் விரும்பி நேசித்த இடத்தை உங்களுக்கு கொடுத்திருந்தார். நீங்களோ அது எனக்கு பிரியமில்லை என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இதுதான் நீ செய்ய வேண்டிய காரியம், இதுதான் எனக்கு பிரியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, அக்கினி சம்பமே தெய்வமே, துணையாளரே மேக ஸ்தம்பமே, அக்கினி சம்பமே தேற்று தெய்வமே, துணையாளரே உமக்கு பிரியம் எனக்கு கற்று தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, கைகளை
எனவே இந்த மாதத்தில் அன்பு மகனே, அன்பான தம்பி, அன்பான மகளே, உங்களை தமக்கு பிரியமான இடத்துல கர்த்தர் வைக்க விரும்புகிறார். அவருக்கு பிரியமான இடத்துல நிற்க நீங்களும் பிரியமாக இருக்க வேண்டும். அதை தான் பாட்டுக்காரர் படுகிறார். ஆண்டவரே, உமக்கு பிரியமான இடத்தை நீர் தரும்போது நீர் எந்த இடத்தை பிரியம் என்று நினைக்கிறீரோ அந்த இடமே எனக்கு பிரியம். அல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் என்ன சொன்னால், பரமண்டலத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும், ஆமாம், அங்கே என்ன நீர் சித்தத்தை நடப்பிக்கிறீரோ, அங்கே எந்த காரியத்தை செய்கிறீரோ அதையே நான் இங்கே பூமியிலே செய்யவும் ஒப்பு கொடுக்கிறேன். அதுதாங்க பிரியம். அவர் என்ன சொன்னார்? இதோ என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். அவர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது பிதாவாகிய தேவன் சொன்னார், இதோ இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும்போது அப்படி தான் சொன்னார். நீ என் நேசகுமாரன், உன் மீது நான் பிரியமாக இருக்கிறேன். நீ என் நேசகுமாரத்தி, உன் மீது நான் பிரியமாக இருக்கிறேன். நீ என்னுடைய நேச மகன், நான் நேசிக்கிற மகன், நான் நேசிக்கிற மகள் என்று சொல்லி தான் நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும்போது, கர்த்தருக்கென்று உங்களை ஒப்பு கொடுக்கும்போது, கர்த்தருடைய ஊழியத்திற்கு நீங்கள் வரும்போது கர்த்தர் உங்களுக்கு அப்படி தான் சொன்னார், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன் மீது பிரியமாக இருக்கிறேன், அதனால் உன்னை எனக்கு பிரியமான இடத்துல உட்கார வைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். உன்னை நான் எங்கே உட்கார வைக்கிறேன்? எனக்கு பிரியமான இடத்துல. உங்களை நான் எங்கே அமர வைக்கிறேன்? எங்கே உங்களுக்கு இருக்கை தருகிறேன்? எங்கே உங்களுக்கு இடம் தருகிறேன்? எனக்கு பிரியமான ஏதேன் தோட்டத்தில், எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற ஏதேன் தோட்டத்தில் நீங்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தமக்கு பிரியமான இடத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை விட்டுட்டீங்களே. உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறார். அவருக்கு பிரியமான இடத்தை ஏன் விட்டீர்கள்? யாருக்காக விட்டீர்கள்? மனிதனுக்காகவா? அப்படி மனிதனுக்காக அந்த இடத்தை விடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். மனுஷர்களுக்காக அந்த இடத்தை விடக்கூடாது. எப்பொழுது அந்த இடத்தை தன் மனைவிக்காக அவன் விட்டானோ அப்பொழுது அவன் கெட்டான். பிரைஸ் தி லார்ட். எப்பொழுது அந்த இடத்தை தன் மனைவிக்காக விட்டானோ அப்பொழுது அவன் கெட்டான். ஆண்டவர் உங்கள் கெட்டு போகிறதுக்காக வைக்கல. ஆனால் சத்துரு வருவான். உனக்கு ஏன் இது? உனக்கு எதுக்கு இந்த இடம்? உனக்கு எதுக்கு இந்த நிலைமை? உனது ஆசீர்வாதம்? உனக்கு எதுக்கு இந்த புகழ்? உனக்கு எதுக்கு இந்த கிருபை? உனக்கு எதுக்கு இந்த பாடல் வரம்? உனக்கு எதுக்கு இந்த மியூசிக் வாசிக்கிற வரம் என்று உங்களை திசை திருப்பி விடுவான் சத்துரு. ஆமென். அல்லேலூயா. நீங்க சொல்லணும், அப்பாலே போ சாத்தானே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கிறதான பொழுது சொன்னார், நான் பாடுபடவும், மூன்றாம் பாடுபடவும், சிலுவையில் அறையப்படவும், அதற்கு பிற்பாடு நான் மரித்து கல்லறையில் வைக்கப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் பிரசங்கிக்கிறார். அப்பொழுது பேதுரு என்கிற சீஷன் ஆண்டவரை தனியாக அப்படி பிடிச்சு அழைச்சிட்டு போகிறான். அழைச்சிட்டு போயிட்டு, ஐயா நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, இதெல்லாம் உமக்கு நேரிடக்கூடாது என்று சொல்லுகிறான். அப்பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்? என்ன சொன்னாருங்க? அப்பாலே போ சாத்தானே. அது படிமா, அது யார் எடுத்தவங்க படிங்க அந்த காரியத்தை டக்குன்னு. பேதுரு ஆண்டவரை, அவரோ அதுக்கு முன்னால் வசனத்தை பாசுமா. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று அவரையே கடிந்து கொள்ள தொடங்கினானா. யார? இயேசுவையே கடிந்து கொள்ள தொடங்கினான். பிசாசு இப்படி தான் உங்களை கூப்பிட்டு போய் பேசுவான். எப்படி பேசுவான்? இதெல்லாம் உனக்கு வரக்கூடாது, இதெல்லாம் நீ செய்யக்கூடாது, இதெல்லாம் நீ பாடக்கூடாது, இங்கெல்லாம் நீ நிற்கக்கூடாது, இங்கெல்லாம் நீ உட்காரக்கூடாது, இங்கெல்லாம் நீ வாசிக்கக்கூடாது என்று பிசாசு உங்கள் காதில் வந்து சொல்லுவான். யாரு? பிசாசு இல்லைங்க. பிசாசு யார் மூலம் பேசுகிறான்? பேதுரு யாரு? பேதுரு யாரு? சீசன். உங்களை கெடுக்கிறவன் வேற ஒருத்தன் இல்லைங்க,
உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆள் தான் உன்னை கெடுக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமான இடத்திலே நீங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லி உங்களை கெடுக்கிற ஆள் யார்? உங்களோடு பேசுகிற ஆள் யார்? உங்களோடு இருக்கிற ஆள் தான். ஆண்டவருக்கு பக்கத்திலேயே இருந்த சீஷன் தான் இதை பேசினான். நான் உண்மையை பேசுறேனா பொய்யை பேசுறேனா? நான் உண்மை பேசினா அல்லையிலே சொல்லுங்க. அப்படியானால் நீ இதை செய்யாத, நீ சீக்கிரம் நீ ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகாத, நீ ஆண்டவருடைய ஆலயத்தில் இங்கே நிற்காத, இந்த ஆலயத்தில் இருக்காத, ஓடி போயிடு. நீ இந்த காரியங்களை நீ செய்யாத, ஓடி போயிடு. நீ சரியான நேரத்துக்கு போகாத, லேட்டாக போ. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்ன நம்ம போனேன்னா போகலன்னா எல்லாம் அப்படிதான் இருக்கும் என்று சொல்லுகிற வார்த்தையை போடுகிறது யார்? யாரு? பிசாசு. ஆண்டவர் உங்களை நல்ல அவருக்கு பிரியமான இடத்துல கொண்டு வந்து வைத்து உங்களை பிரியமாய் நேசித்து தமக்கு பிரியமான காரியங்களை அவர் செய்ய விரும்புகிற போது அவருக்கு பிரியமற்ற காரியங்களை பேசி அவருக்கு பிரியமற்ற காரியங்களை செய்து அவருக்கு பிரியமில்லாதவர்களாய் தூரமாய் போய்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கும் கர்த்தர் உங்களை விட விரும்பவில்லை. உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களுக்குரிய இடத்தை ஸ்தானத்தை அப்படியே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஸ்தானத்தை வேற யாருக்கும் தரமாட்டார். அந்த இடத்தை வேற யாருக்கும் கொடுக்க மாட்டார். அந்த ஆசீர்வாதத்தை வேற யாருக்கும் கொடுக்க மாட்டார். அந்த நன்மையை வேற யாருக்கும் கொடுக்க மாட்டார். உங்களுக்கே கொடுக்க விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த மாதத்தில் அவருக்கு பிரியமான இடத்துல நீங்கள் இருக்கணும். அப்போ பேதுரு சொல்கிறான், அவரை தனியாக அழைத்து கொண்டு போய் இப்படி சொல்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இப்போ அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். நீ இப்போ யாருக்கு ஏற்றதை சிந்திக்கல? தேவனுக்கு ஏற்றதை சிந்திக்கல. மனுஷனுக்கு ஏற்ற பிரகாரம் உன் புத்தி மனுஷனுடைய புத்திக்கு நேராய் போகிறது. உன் சிந்தை மனுஷனுடைய சிந்தைக்கு நேராய் போகிறது. உன்னுடைய எண்ணங்கள் மனுஷனுடைய எண்ணங்களுக்கு நேராய் போகிறது. உங்களுடைய காரியங்கள் மனுஷன் செய்கிறது போல நீங்கள் செய்ய விரும்புகிறீர்கள். அல்லேலூயா. நானோ என் பிதாவின் சித்தத்தை செய்ய விரும்புகிறேன். நானோ என் பிதா எனக்கு சொல்லி இருக்கிறதை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி பிதாவுக்கு பிரியமானதை குமாரன் செய்தார். இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டு அன்பு சகோதரனே சகோதரியே, அன்றைக்கு இயேசு செய்ததை நீங்கள் செய்ய விரும்புகிறீர்களா? நீங்கள் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்களிடத்தில் தான் பேசிட்டு இருக்கிறார். வேற யாருக்கோ பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் பிதாவுக்கு சித்தமானதை செய்ய விரும்புகிறீர்களா? இல்லை உங்க பக்கத்தில் இருக்கிறவன் சொல்றதை கேட்டு நடக்க விரும்புகிறீர்களா? யாருக்கு சித்தமானதை செய்ய விரும்புறீங்க? அப்படியானால் கர்த்தர் தமக்கு பிரியமான இடத்துல உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் தமக்கு பிரியமாய் இருக்கிற இடத்துல உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். அப்படி ஆசீர்வாதம் குறையவே குறையாதுமா. இந்த 8ஆம் மாதத்தில் உங்களுக்கு எல்லாமே பெரிய பிரசங்கம் இது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் திரும்பவும் நான் உங்களுக்கு அதை சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனவே இந்த மாதத்தில் கர்த்தருக்கு பிரியமான இடம். அது மாத்திரமல்ல, இந்த பிளஸர் என்று சொன்ன அந்த இன்னொரு வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் மகிழ்ச்சி. இன்னொரு அர்த்தம் என்னங்க? மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை மகிழ்ச்சி தருகிற இடத்திலே வைக்க விரும்புகிறார். காரணம் என்னன்னு சொன்னால், கர்த்தர் எந்த இடத்திலே ஆதாமை வைத்தாரோ அந்த இடத்திற்கு கர்த்தர் காலையிலும் மாலையிலும் அவனை சந்தோஷப்படுத்தும்படி வந்தார். அல்லேலூயா. அப்படியால் இந்த 8ஆம் மாதத்தில் காலையிலும் மாலையிலும் அல்ல, அவர் உங்களை வைக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்போது அவர் உங்களை சந்தித்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் உங்களை சந்தித்து கொண்டே இருப்பார். உங்களோடு கூடவே இருப்பார். உங்களோடு பேசிக்கொண்டிருப்பார். கர்த்தர் என்னோடு பேசுகிறதும், கர்த்தர் நான் தங்குகிற இடத்திலே அவர் வந்து என்னை சந்திப்பதும் எனக்கு துன்பத்தை தருமா மகிழ்ச்சியை தருமா?
அல்லேலூயா. அன்றைக்கு ஆதாமுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இடத்திலே கர்த்தர் அவனை வைத்தார். இந்த 8ஆம் மாதத்திலேயும் கர்த்தர் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இடத்திலே தான் வைக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம். நீங்கள் துக்கமுகமாக இருக்கக்கூடாது, நீங்கள் துக்கத்தோடு இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ராஜாவின் அரண்மனை பந்தி பரிமாறப்படுகிறது. ஒரு மனிதன் ராஜாவுக்கு கொடுக்கிறதான அந்த பான பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு ராஜாவினுடைய சமூகத்திற்கு வருகிறான். அவனுக்கு திராட்சை ரசத்தை வார்க்க அந்த மனிதன் கடந்து போகிறான். அப்படி கடந்து போகிற போது ராஜா அவனை பார்க்கிறான். ராஜா அவனை பார்க்கிறான். அவனை பார்க்கும்போது அவனுடைய முகம் துக்கமாக இருக்கிறது. அவனுடைய முகம் எப்படி இருக்கிறது? அப்போ அவன் கேட்குறான், ராஜா நெகேமியாவே, இத்தனை நாட்கள் நீ எனக்கு முன்பாக வரும்போது சந்தோஷமாக வந்து என் பந்தியிலே எனக்கு நீ என்ன செய்தாய்? அந்த பலி அந்த பான பாத்திரத்தை கொண்டு வந்து நான் குடிப்பதற்காக திராட்சை ரசங்களை எனக்கு பகிர்ந்து கொடுத்தாயே. இத்தனை நாளும் உன் முகத்திலே மகிழ்ச்சி இருந்தது. நான் பார்த்த அத்தனை நாட்களில் நீ சந்தோஷமாக இருந்தாயே. ஆனால் இன்றைக்கு உன் சந்தோஷம் எங்கே? இன்றைக்கு உன் மகிழ்ச்சி எங்கே? உன் சந்தோஷம் எங்கே போயிடுச்சு? உன் மகிழ்ச்சி எங்கே போயிடுச்சு என்று ராஜா நெகேமியாவை பார்த்து கேட்கிறான். துக்கமுகமாய் இருப்பது என்ன? படிமா. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, உன் மனதின் துக்கமே ஒழிய இது வேறொன்றும் அல்ல. அப்பொழுது போதும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற சகோதரனே சகோதரியே, நீ துக்கமுகமாய் இருப்பது என்ன? இது உன் மனதின் துக்கமே என்று வேறொன்றும் இல்லை. நான் உன்னை அரண்மனையில் எனக்கு பக்கத்தில் எனக்கு அருகில் வைத்திருக்கிறேன். என்னை சந்திக்கக்கூடியவனாய் நீ இருக்கிறாய். என் பந்தியில் எனக்கு பரிமாறக்கூடியவனாய் இருக்கிறாய். உன்னை நான் சந்தோஷமான இடத்துல வைத்திருக்கும் போது நீ ஏப்பா துக்கமாக இருக்கிற? ஒருவேளை கடந்த காலங்களில் ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பாக நீங்கள் துக்க முகத்தோடு வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து நீ துக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. நான் உன்னை எங்கே வைத்திருக்கிறேன்? அரண்மனையிலே வைத்திருக்கிறேன். அரண்மனையில் நான் எங்கே வைத்திருக்கிறேன்? என் வீட்டிற்குள்ளே, என் அறைக்குள்ளே உன்னை வைத்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமாம், நானும் எங்கே வேலை பார்க்குறேன்? நானும் அங்கே தான் வேலை பார்க்குறேன். அங்கே தான் வேலை பார்க்குறேன்னு சொன்னால் எங்கே வேலை பார்ப்பான்? தோட்ட வேலை பார்ப்பான், அல்லது வாட்ச்மேன் வேலை பார்ப்பான். அவனுக்கு அந்த வீட்டிற்குள்ளே போக என்ன இருக்காது? அனுமதி கிடையாது, அதிகாரம் கிடையாது. நெகேமியா தோட்ட வேலை பார்க்கிறவன் அல்ல, அவன் வாட்ச்மேன் அல்ல, அவன் ராஜ அரண்மனைக்குள்ளே இருக்கிறவன். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் ராஜ சமூகத்தில் நிற்க வேண்டியவர்கள். அல்லேலூயா. ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அருகிலே நிற்க வேண்டிய நீ துக்கத்தோடு வந்திருக்கிறியே. ஏன்? உனக்கு ஏன் ஆண்டவர் துக்கத்தை கொடுத்திருக்கிறார்? நீ துக்கமுகமாக இருப்பது என்ன? உனக்கு நான் அரண்மனையை கொடுத்திருக்கிறேனே. அரண்மனையிலும் என் வீட்டு அரண்மனைக்குள்ளேயோ ஏதோ ஒரு மூலையிலே அல்ல, நான் அமர்கிற, நான் நடக்கிற, நான் உட்காருகிற இடத்திலெல்லாம் நீ வருவதற்கு உனக்கு அனுமதி இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நீ மகிழ்ச்சியாக இருப்பதற்கு, நீ சந்தோஷமாக இருப்பதற்கு, அவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் அவருக்கு முன்பாக காணப்படுவதற்கென்று உங்களை பிரித்து எடுத்து ஒரு உன்னதமான இடத்துல, ஒரு மகிழ்ச்சியான இடத்துல இந்த மாதத்தில் வைக்கிறார். இன்னும் நீங்கள் துக்கமுகமாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் துக்கங்களுக்கு பரிகாரம் வரும். அன்றைக்கு நெகேமியா துக்கப்பட்டான். அவனுக்குரிய பரிகாரத்தை ராஜா செய்தாரா இல்லையா?
அப்படியானால் இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்க அன்பு சகோதரனே சகோதரியே, அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திற்கு நடுவில் ஆதாமை வைத்து அவனோடு கூட எப்போதும் பேசி அவனை மகிழ்ச்சிப்படுத்துகிற தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலேயும் உங்களோடு இருந்து உங்களை மகிழ்ச்சிப்படுத்தி உங்கள் துக்கங்களுக்கு பரிகாரம் காண்கிறார். நீ பரிகாரம் பண்ண வேண்டாம். அல்லேலூயா. நீங்கள் எந்த பரிகாரமும் பண்ண வேண்டாம். அன்பு சகோதரனே, இதுவே இந்துக்களானா ஒரு துக்கமான காரியம் நடக்கிறது, ஒரு சம்பவம் நேரிடுகிறதுனா இதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் என்று சொல்லி கோயிலுக்கு போய் பரிகாரம் தேடுவாங்க, பரிகாரம் செய்ய விரும்புவாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மை பரிகாரம் செய்ய சொல்லவில்லை, அவரே உங்களுக்கு பரிகாரம் செய்கிறார். அல்லேலூயா. இந்த 8ஆம் மாதத்தில் கர்த்தர் உங்கள் துக்க முகத்தை மாற்றி, உங்கள் துக்கத்தை மாற்றி அவருக்கு பிரியமான இடத்துல, அவர் சந்தோஷப்படுகிற இடத்துல, அவர் மகிழ்ச்சியாக இருக்கிற இடத்துல உங்களை வைத்து உங்கள் தேவைகளை சந்தித்து உங்கள் காரியங்களை பூர்த்தியாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். அல்லேலூயா. உங்களுடைய காரியங்கள் மறுக்கப்படாது. உங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் அது வரும். இனி நீங்கள் துக்கமுகமாய் இருக்க மாட்டீர்கள். இனி நீங்கள் ராஜ சமூகத்தில் சந்தோஷமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. எனவே இந்த 8வது மாதம் உங்களை துக்க இடத்திலே அல்ல, மகிழ்ச்சியின் இடத்திலே கர்த்தர் வைக்கிறார். அதற்கு அடுத்து அந்த இடத்திற்கு இன்னொரு பேர் சந்தோஷப்படுத்துகிற இடம். அல்லேலூயா. மகிழ்ச்சியாக இருக்கிறது மட்டும் சந்தோஷப்படுது. சும்மா இருந்தால் சில பேர் நம்ம வந்து பார்ப்பாங்க, சில ஃப்ரெண்ட்ஸுங்க, நீ ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி ஏதாவது சில நகைச்சுவையான காரியங்களை பேசி துக்கமாக இருக்கிறவங்களை என்ன செய்வாங்க, சிரிக்க வைப்பாங்க. உங்கள் நண்பர்கள், உண்மையான நண்பர்கள் அப்படி தானே செஞ்சுருக்கேன். நீங்கள் குழந்தைகளாக இருக்கும்போது நீங்கள் துக்கமாக அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா அடம்பிடிச்சு எதையாவது கேட்டு அது உங்களுக்கு கிடைக்காமல் போய் நீங்கள் அழுது கொண்டு இருந்தீங்கன்னா அப்பொழுது உங்கள் பெற்றோர்கள் வந்து உங்களை தூக்கி கையில் தூக்கி, என் மகனே, என் மகளே, அப்பா, என் செல்லம், என் பொண்ணு, என் கண்ணு, என் சொல்லு, என் பல்லு, ஆமென், அப்படியெல்லாம் தூக்கி நீங்கள் அழும்போது உங்களை அப்படி இப்படி ஆட்டை காட்டு, அங்கே பாரு காக்கா பறக்குது, இங்கே பாரு அப்பா இதை வாங்கிட்டு வரேன், உனக்கு என்ன வேணும், சாக்லேட் வேணுமா, உனக்கு என்ன வேணும், மிட்டாய் வேணுமா, உனக்கு என்ன வேணும், பிஸ்கட் வேணுமான்னு கேட்டு பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துகிறது இல்லையா? ஆமென். அதுதாங்க சந்தோஷப்படுத்துகிறது. துக்கமாக கிடக்கிற உங்களை வந்து தட்டி எழுப்பி தூக்கி வைத்து தன் குழந்தைகளை அவருடைய கோபம் நீங்க, அவருடைய அழுகை நீங்க, அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனையை மாற்றி அவர்களுக்காக பேசுகிற ஒரு தகப்பனை போல, தாயை போல இந்த 8ஆம் மாதத்திலே கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. எப்படி விரும்புகிறார்? ஒரு குழந்தையை சந்தோஷப்படுத்துகிறது போல துக்கமாக இருக்கிற உங்களை, அழுது கொண்டு இருக்கிற உங்களை கரம்பு, ஐயோ எனக்கு இல்லையே அந்த குழந்தை அதிரும். ஒரு சிரிப்பில் பார்த்தேன், அப்பா எங்கள் அம்மா போனேன், அம்மா என்னை அம்மா விட்டுட்டு போனேன், ஐயோ வேற அடிக்கிறானம்மா. எத்தனை பேர் இந்த சிரிப்பை பார்த்துருக்கீங்க? யூடியூப்பில் எத்தனை பேர் இதை பார்த்துருக்குறீங்க? பார்த்துருக்கிறியா தம்பி? ஒரு சின்ன பையனை என்ன பார்த்துருக்கீங்களா இல்லையா? என்ன பார்க்காத மாதிரி எப்படி இருக்கீங்க? அப்போ ஏன் உங்களுக்கு அந்த சிரிப்பு வரல, ஒன்றும் வரல? அந்த பையன் எப்படி அழுவா? அம்மா எங்கம்மா போனேன், ஏம்மா இவங்கிட்ட விட்டுட்டு போனேன், ஐயோ என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே, அழுவான். அவனுங்களுக்கு அது சிரிப்பாக இருக்கும். குழந்தை அழ வச்சு பார்க்கறது அவனுக்கு அது சிரிப்பாக இருக்கும். ஆனால் அந்த அழுகிற பிள்ளை யாரை தேடுகிறது? தன் அம்மாவை தேடுகிறது. தன்னை சந்தோஷப்படுத்துகிற, தன்னுடைய அழுகையை மாற்றுகிற தன் அம்மாவை தேடுகிற அந்த பையனை போல இன்றைக்கு நீங்கள் தாயை தேடுகிறது போல நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீர்கள். தாயாக இயேசு வருவார், தந்தையாக இயேசு வருவார். உங்களை அழவிட மாட்டார், உங்களை துக்கப்படுத்த மாட்டார். நீங்கள் கண்ணீரோடு இருப்பதில்லை, நீங்கள் வேதனையோடு இருப்பதில்லை, இனியும் நீங்கள் அழுது கொண்டு இருப்பதில்லை. கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்த விரும்புகிறார்.
அதுக்காகத்தான் கர்த்தர் உங்களை எங்க கொண்டு வந்தார்? ஏதேனுக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறார். ஆமென். இன்றைக்கும் நீங்கள் சும்மா எங்கேயோ கிடக்க கர்த்தர், எங்கேயோ நீங்கள் கைவிடப்பட்டவர்களாக, தள்ளப்பட்டவர்களாக, புறம்பாக்கப்பட்டவர்களாக, அருவருக்கப்பட்டவர்களாக, அனாதைகளாக நிற்பதற்கு அல்ல, கர்த்தர் உங்களை தம்முடைய சமூகத்தில் தம்மோடு சேர்த்து வைத்து சந்தோஷப்படுத்த விரும்புகிறார். எனவே இந்த மாதம் கர்த்தர் நமக்கு சந்தோஷத்தை தருகிற மாதம். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் இயேசு சொன்னார் சந்தோஷமாயிருங்க. பவுல் சொன்னார் சந்தோஷமாயிருங்க. அல்லேலூயா. பவுல் என்ன சொன்னார்? சந்தோஷமாயிருங்க. ஆண்டவராக இயேசு சொன்னார் சந்தோஷமாயிருங்க. எனவே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இனி நீங்கள் துக்க மகத்தை போல, அந்நியனை போல, நீங்கள் தூரமாக வேறு ஒரு மனிதனைப் போல, வேற்றாளை போல இருக்கக்கூடாது. நீங்கள் கர்த்தருக்கு உகந்த பிள்ளைகளாய் நம்முடைய தகப்பனாகிய இயேசுவின் கரத்திலே, நம்முடைய தாயாகிய இயேசுவின் கரத்திலே நாள்தோறும் நீங்கள் மகிழ்ச்சிக்குள்ளாவீர்கள். அல்லேலூயா. அதற்கு அடுத்து அந்த இடத்திற்கு பெயர் என்ன செய்யப்பட்டதுமா? டெலக்டேஷன் என்று ஆங்கிலத்தில் ஒரு சொல் வருகிறது. என்ன அது ஆங்கிலத்தில் என்ன பேர்? டெலக்டேஷன். டெலக்டேஷன் என்ன அர்த்தம்? டெலக்டேஷன் என்ன அர்த்தம்? என்ன பார்த்தா? பிஏ, எம்ஏ, எம்எஸ்சி, எம்எஸ்சி, எம்டபிள்யூ, எல்லா டபிள்யூ படிச்சவங்கள சொல்லுங்க. டெலக்டேஷன் என்ன அர்த்தம்? தேர்வு செய்யப்பட்ட இடம், தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம். அல்லேலூயா. இந்த 8ஆம் மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு நல்ல இடத்தை தேர்ந்தெடுக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் இருக்கிற இடம், நீங்கள் இருந்த இடம் சரியில்லை. 7 மாதங்களிலே நீங்கள் இருந்த இடம், நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை, நீங்கள் அனுபவித்த துன்பங்கள், நீங்கள் பட்ட பாடுகள், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் படக்கூடாத பாடுகளை எல்லாம், கடக்கக்கூடாத அனுபவங்களை எல்லாம் நீங்கள் கற்றுக்கொண்டு அனுபவித்து வந்திருக்கிறீர்கள். இப்படி பல பாடுகள், பல உபத்திரவங்கள், பல கண்ணீர், பல சோதனை, பல போராட்டங்களை எல்லாம் கண்டு துவண்டு போயிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் இனி அப்படிப்பட்ட இடத்தை அல்ல, கர்த்தர் உங்களுக்கு தாம் தேர்ந்தெடுத்த இடத்தை கொடுக்க போகிறார். அவர் தெரிந்து கொள்ளுகிற இடம். ஆமென். அவர் தெரிந்த இடத்துல தான் நீங்க இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் எங்கெங்கேயோ அங்க இங்க அலைந்து திரிகிறவர்களாக இருக்கக்கூடாது. கர்த்தர் அப்படி விரும்பவில்லை. அவர் இருக்க வேண்டிய இடத்துல தான் நீங்கள் என்ன செய்யணும்? இருக்கணும். இளைய மகன் ஓடி போயிட்டான். அடிக்கடி இந்த கதை, இந்த சம்பவத்தை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. இயேசு சொன்ன காரியம். ஓடி போயிட்டான். அவன் இருந்த இடம் சரியில்லை. திரும்ப வரான். ஆனால் அவன் தகப்பன் என்ன சொல்கிறான்? அப்பா, எங்கப்பா நீ இருக்கிற? எங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறையோ? எங்கே சாப்பாடு இல்லாமல் இருக்கிறையோ? நல்லபடியாக இருக்கிறியா? நீ சுகவீனமாக இருக்கிறியா? அல்லது சாப்பிட்டையா, சாப்பிடல என்று யார் நினைத்து கொண்டு இருந்தது? தகப்பன். தாயும் கூட அப்படி தானே நினைப்பாங்க. பிள்ளைங்க எங்கேயாவது போயிட்டா, ஒரு நாள் என் பிள்ளையை காணவில்லை ஐயா, ஸ்கூலுக்கு போனான், காணவில்லை. சரி, மாலையில் வந்து விடுவான், பார்த்துருந்தோம், மாலையிலும் வரவில்லை. மணி 6வது, 7வது, 8வது, ஐயா என் பிள்ளை எங்கே போனான்னு தெரியலையே, எப்படி இருக்கான்னு தெரியலையே, என்ன நடந்ததோ, என் பிள்ளைக்கு என்ன நேரிட்டதோ, என் குழந்தைக்கு என்ன நேரிட்டதோ. தாயின் உள்ளம் பதறுகிறது. தகப்பன் ஒரு இடத்துல மௌனமாக கல் மாதிரி உட்கார்ந்துருக்கிறார். அவருடைய உள்ளத்தில் அந்த வேதனை இருக்கும். ஆனால் அந்த தாய் ஓடுகிறாள், தெரு தெருவாக ஓடுறான். எங்கள் பிள்ளை எங்கே இருக்கிறான், என் பிள்ளை எங்கே இருக்கிறான், என் மகன் எங்கே இருக்கிறான். ஆமென். ஓடினா ஒரு இடத்துல மகன் இருக்கிறான். அல்லேலூயா. ஓடினால் ஒரு இடத்துல அந்த மகனை பார்த்த உடனே அந்த தாயின் மனதில் மட்டற்ற மகிழ்ச்சி. ஏப்பா நீ இப்படி வந்த, உனக்கு நான் செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்வேன், நீ வா, என்னோடு கூட வா, இனி உன்னை இப்படி அலைய விட மாட்டேன். அந்த தாய் அழைத்து கொண்டு வந்தான்.
அந்த தாய் அழைத்து கொண்டு வந்ததல்ல, தன் மகன் விரும்பாததை, தன் மகன் விரும்பினதை கொடுக்க அந்த தாய் அந்த மகனுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அத்தனை காரியத்தையும் செய்தார். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அத்தனை காரியத்தையும். இப்பொழுது மகனுக்கு மகிழ்ச்சி, தாய்க்கு மகிழ்ச்சி, குடும்பத்திற்கு மகிழ்ச்சி. அப்பா நீ அங்கங்க போய் உட்கார்ந்துருக்க வேண்டிய நம்ம வீடு தாப்பா, இதுதாப்பா உனக்கு இடம், இதுதாப்பா உனக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி தன் மகனை தேடி கண்டுபிடித்து தனக்கு பக்கத்திலே வைத்து தன் மகனுக்கு செய்ய வேண்டிய அத்தனை கடமைகளையும் செய்து முடித்தாலே அவள் தான் தாய். அல்லேலூயா, ஆமென். அதே போல தான் ஆண்டவரும். நீங்கள் எங்கேயோ உட்கார்ந்து எங்கேயோ அலைந்து தெரிந்து எதற்காகவோ ஏக்கப்பட்டு துக்கப்பட்டு இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. கர்த்தர் ஒரு தாயை போல் உங்களை தேடி கொண்டிருக்கிறார், ஒரு தகப்பனை போல் உங்களை தேடி கொண்டிருக்கிறார். மகனே நீ வந்துவிடு, உனக்கு என்னிடத்தில் ஒரு இடம் இருக்கிறது. அல்லேலூயா. மகளே நீ வந்துவிடு, உங்களுக்கு என்னிடத்தில் ஒரு இடம் இருக்கிறது என்று சொல்லி உங்கள் துக்கத்தை ஆற்றி துயரத்தை ஆற்றி நன்மையான ஒரு இடத்துல கர்த்தர் இந்த மாதத்தில் வைக்கிறார். அது மனுஷன் தெரிந்தெடுத்த இடம் அல்ல, அது கர்த்தரே தெரிந்தெடுத்த இடம். அல்லேலூயா. கர்த்தர் தெரிந்தெடுக்கிற இடத்திலே உங்களை வைக்கும் போது நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஆமாம், சந்தோஷமாக இருப்பீங்க. எனவே கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் இதை நிறைய வசனம் வச்சிருக்கிறதெல்லாம் பேச முடியாது. எனவே இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை எங்கே வைக்கிறார்? ஏதேனில் வைத்திருக்க. எல்லாரும் எழுதினீர். அது இனிமையான இடம், அது கர்த்தருடைய மனதிற்கு உகந்த இடம், அது கர்த்தர் பிரியப்படுகிற இடம், அது கர்த்தர் மகிழ்ச்சி தருகிற இடம், அது கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துகிற இடம். அல்லேலூயா. மகிழ்ச்சி வேற, சந்தோஷம் வேற. அதை பிரித்து படிக்கணும் நீங்கள். கர்த்தருக்கு எல்லாரும் டக்குன்னு எழுந்துருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு நிலையான இடத்தை தருகிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு நிலையான இடத்தை கொடுத்திருக்கிறார். இனியும் நீங்கள் கடந்த காலங்களில் இருந்த துக்கத்திற்கு ஒப்பான துக்கத்தை உடையவர்களாக இருக்கக்கூடாது. கர்த்தருக்கான ஒரு இடம், கர்த்தர் உங்களுக்கான ஒரு இடத்தை, நேர்த்தியான இடத்தை கொடுத்திருக்கிறார்.